ஓகே. நான் பேசவே கூடாதுன்னு நெனச்ச டாபிக் இந்த டாபிக்கு. ஆனா, இப்பவும் நம்ம பேசல அப்டின்னா, இன்னும் 5 வருஷத்துக்கு இத பத்தி நம்ம பேசவே முடியாது. அதனால, இத பார்த்துட்டு ஒரு 10 பேர் வந்து யாருக்கு வாக்களிக்கணுன்றது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ, எலக்ஷன் வருது. அத பத்தி தான் சொல்ல வரேன். ஆக்சுவலா ஒரு தலைவனோட உண்மையான பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் எளிமையா இருந்தாலும் தன் மக்கள வந்து ஏழ்மையா இருக்க விடக்கூடாது. அதே மாரி நல்ல நல்ல திட்டங்கள கொண்டு வந்து நீங்க மக்களுக்கு பண்ணீங்கன்னா, அவங்க உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. உங்கள தான் திரும்ப வர வைப்பாங்க. ஸோ, அது மாரி இல்லாம ஓட்டுக்கு 2000 தரேன், 5000 தரேன், 3000 தரேன். எதுக்கு? மக்கள விலைக்கு வாங்குறீங்க. எத்தனையோ நல்ல திட்டங்கள செஞ்சு வச்சுட்டு போன அரசியல்வாதிலாம் தனக்குன்னு எதுவுமே வச்சில்ல. தனக்கு வேணும் அப்படின்னு ஒருத்தன் நெனச்சிட்டான் அப்படின்னா, அவன் அரசியல்வாதியா இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஆனா, இப்போ இருக்க அரசியல்வாதிங்க எல்லாருமே வேணாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஓட்ட விலைக்கு மட்டும் வித்துறாதீங்க. அது மட்டும் இல்லாம, இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து, யார் நமக்கு நல்லது செய்வான்றத நெனச்சு, அப்புறம் அழுத்துங்க. உங்க ஓட்டோட விலை 1000மோ, 2000மோ, 3000மோ கிடையாது. விலை மதிப்பே கிடையாது. 5 வருஷம் நீங்க படப்போற கஷ்டமா இருக்கட்டும், இல்ல நீங்க அனுபவிக்க போற சந்தோஷமா இருக்கட்டும். 5 வருஷத்துக்கு. ஸோ யோசிச்சு